ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல மொச்சக்குழம்பு வைக்கணும்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மொச்சக்குழம்பு ரெசிபிஸ் வருங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மொச்சக்குழம்பு ரெசிபி நீங்க யூடியூப்ல பார்த்துருக்க முடியாது. இட்ஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மொச்சக்குழம்பு. இதை நான் சொன்னா சரியா வராதுங்க. நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்ல, லைக் பண்ணுங்க. டியர் வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொச்சை ஒரு 8 hours ஊறினா நல்லாயிருக்கும். ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா நான் செய்கிற மாதிரி மொச்சையை ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு ஊற வைங்க. இந்த முதல்ல இருக்கிற பாத்திரத்தில் பாருங்கள், தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது அரிசி களைஞ்ச தண்ணி. ரெண்டாவது களைஞ்ச தண்ணியை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். முதல்ல களைஞ்சது ரொம்ப திக்காக இருக்கும், கசப்பு சுவை அதிகமாக இருக்கும், அது வேண்டாம். ரெண்டாவது களைஞ்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே மொச்சையை சூடுபடுத்தி வச்சுருந்தோம் இல்லையா, லேசாக வறுத்து வச்சுருந்தோம். அந்த மொச்சையை 2 hours தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் இந்த அளவு புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் கூட ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா புளிஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. ஓகே, இது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இந்த ரெசிபிக்கு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்ச மொச்சையை ஒரு ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு குக்கர்லாம் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே 2 hours வறுத்த மொச்சையை ஊற வச்சுருக்குறோம். அதனால் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். உப்பு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. இது குழம்புக்கு நல்ல திக்னஸை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு பொட்டுக்கடலை போட பிடிக்கலை அப்படின்னா இந்த வேக வச்ச மொச்சையிலேயே கொஞ்சமாக ஒரு 10 மொச்சையை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக, எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி ஒரு விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு குழம்பை கூட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் தான் இந்த புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அடுப்பு சிம்லேயே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். வெங்காயம் நல்லா செவக்க, நம்ம பிரியாணிக்கு எப்படி வெங்காயத்தை நம்ம வதக்குவோமோ அதே மாதிரி சுருளை செவக்க நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே புளி தண்ணியில் உப்பு சேர்த்துருக்குறோம், மொச்சை வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறம்
நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளியும் நல்லா வெந்து வரணுங்க. அது வரைக்கும் வேகட்டும். சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் தக்காளியினுடைய நீர் சத்தும் குறையாமல் பக்குவமாக வெந்து வரும். ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நல்லா மூடி போட்டு வைப்போம். இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வந்துடணுங்க. எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தொக்கு மாதிரி இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணணுங்க. இப்போ அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க. அடுப்பை கூட்டி இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வரும் பொழுது புளியினுடைய பச்சை வாசனையும் நம்ம ஆட் பண்ண மிளகாத்தூள் இந்த வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். இப்போது குழம்பு மசாலா வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மொச்சையை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்போ தான் புளியும் மிளகாத்தூளும் இந்த மசாலா எல்லாம் மொச்சைக்குள்ளே இறங்கும். இப்போ மொச்சை ஒரு 10 நிமிஷமாக நல்லா வெந்திருக்குதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்குவோம். வழக்கமாக மொச்சை குழம்புக்கு இந்த பூண்டு வெந்தயம் இதெல்லாம் சேர்ப்பாங்க, சீரகம் கூட சேர்ப்பாங்க. அது எதுவுமே நான் இந்த குழம்புல சேர்க்கலைங்க. இருந்தாலும் குழம்பு டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காதுங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். தேங்காய் சோம்பெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவிக்கங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட மல்லி இலை இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க.